12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. இதற்கு முன்னாடி இப்படி பொதுத் தேர்வு முடிவுகள் வெளிவந்தா ஊடகங்கள் மயக்க தூக்கிக்கிட்டு மாநிலத்தின் முதல் மதிப்பெண் எடுத்த குழந்தையோட வீட்டுக்கு சென்று வீட்டில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, தெருவில் போறவங்க வரவங்க எல்லாருக்கிட்டையும் இங்க சகட்டு மணிக்கு பேட்டி இருப்பாங்க. அவங்களும் வழக்கமான டெம்ப்ளேட்டை உச்சரிப்பாங்க. அதுல ஹைலைட் என்னன்னா, முதல் மதிப்பெண் எடுத்த அந்த குழந்தைகள் பேசுவதுதான், நான் டாக்டர் ஆகி நாட்டுக்கு சேவை ஆற்றுவதுதான் என்னுடைய லட்சியம்னு சொல்லுவாங்க. அவங்களதான் 20 வருஷமா நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதே டெம்ப்ளேட்டை தான் நேற்று பொது தேர்வு முடிவாகிய போது நிவேதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா நிவேதாவிடம் இருந்து வந்த அந்த வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. என்ன காரணம்னா, கடந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருநங்கையாக எழுதிய ஒரே குழந்தை நிவேதா மட்டும்தான். சென்னையை சேர்ந்த நிவேதா பல தடைகளையும் சிக்கல்களையும் தாண்டி இன்னைக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், நான் மருத்துவராகி என் சமூகத்துக்கும் என் மக்களுக்கும் கடமையாற்றுவேன்னு சொல்றாங்க. அந்த என் சமூகத்திற்கு என்ற வார்த்தை தான் நமக்கு பெரும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் அளிக்கிறது. மற்றவர்களிடமிருந்து வரும் வார்த்தைகளை விட புறக்கணிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத மக்களிடமிருந்து வருகிற குரல்கள் நமக்கு வெளிச்சத்தையும் நம்பிக்கையையும் பாய்ச்சுகிறது. அவர்களுக்கெல்லாம் அது லட்சியம், நிவேதாவிற்கு அது கடமை. நிவேதாவின் கடமை நிறைவேறட்டும்.